இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெங்காய சட்னி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வெங்காய சட்னி செய்கிறதுக்கு நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போது 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சட்னி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயோட லைட்டாக கலந்து விட்டுடலாம். நாம் இப்போ செய்கிற சட்னி ஒரு 4-5 பேர் இட்லியோடு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு அரை நிமிஷத்துக்கு இதை தனியாக வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கலருக்காக 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரத்தண்டியும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கூடவே புளி சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை சேர்த்துக்கலாம். இந்த புளியோட அளவுங்கிறது நாம் செய்கிற சட்னியோட அளவை பொறுத்து நமக்கு எவ்வளோ புளிப்பு சுவை தேவை அதை பொறுத்தும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 6 கொட்டை அளவு புளி சேர்த்துருக்கேன். புளியும் சேர்த்துட்டு வெங்காயத்தை திரும்ப நல்லா வதக்கிக்கலாம். புளியில் சில இடங்களில் அந்த ஓடு மண் எல்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பார்க்கவே கலர் சேஞ்ச் ஆகி டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நாம் வதக்கின பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா கடுகும் வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பை எடுத்துகிட்டு போய் சட்னியில் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த தாளிப்போட சட்னியை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த தாளிப்பில் சட்னியை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிக்க போகிறேன். சட்னி ஊற்றும்போது கொஞ்சம் மேலே தெறிக்கிற மாதிரி இருக்கும், கவனமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் திரும்ப கொதிக்க வச்சுட்டு நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரையும் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு சட்னி எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். சட்னி நல்லா கொதிக்கட்டும். சட்னி வதக்கி அரைச்சி தாளிப்பு மட்டும் கூட அதில் சேர்த்துக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். ஆனால் திரும்ப இந்த மாதிரி சட்னியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இட்லி தோசையோடு சூடாக வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்னி கொதிக்கும்போது மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வெல்லம் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கலந்து சாப்பிடும்போது நமக்கு சட்னியோட சுவையை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.